ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்விட்ச் வேர்டு. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னா, பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க போறீங்க. தம். நம்ம அந்த தம்ங்கிறது ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்டு. ஏன் இதை வேதிக் ஸ்விட்ச் வேர்டு அப்படி சொல்கிறோன்னா, இது மகாவிஷ்ணுவை சார்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டு. மகாவிஷ்ணுனால என்ன? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, எல்லாத்துலேயும் சக்சஸ், எல்லாத்துலேயும் வெற்றி, அப்புறம் நல்ல செல்வ செழிப்பு, செல்வாக்கு, பேரு, புகழ், சம்பத்து, இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு தான் இது. அதாவது என்ன கேட்குறோமோ அது கொடுக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் தம். ஸோ இந்த தம் 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 அப்படின்னு சொன்னாலே இது நம்மளுக்கு ஒரு நல்ல பேராற்றல், அதே மாதிரி பண ஈர்ப்பு. அவர்கிட்ட இல்லாத பணமா என்ன, அந்த மாதிரி பண ஈர்ப்பு, இது எல்லாம் தரக்கூடியது இந்த ஸ்விட்ச் வேர்ட். இது வேதிக் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லுவோம். மகாவிஷ்ணுவை சார்ந்தது. வாழ்க்கையில் வெற்றி, வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு, மன நிம்மதி, உடல் அளவில் நம்மளுக்கு எந்த உபாதைகளும் வராமல் இருக்கிறதுக்கு, கணவன் மனைவி இடையே மேரேஜ் லைஃப்பில் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு, காதலன் காதலி, ஏன்னா அவரை விட ஜாஸ்தியாக காதலில் யார் இருக்க முடியும் இல்லையா? ஸோ காதலில் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டே போதும், சூப்பராக வேலை செய்யும். ஸோ தடைகளை தாண்டி வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட். தடைகள் இருந்தால் அதையும் தாண்டி வரத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட். இது எப்படி சேன் பண்ணணும்னா, நீங்கள் இதுக்குன்னு பூஜை அறையெல்லாம் உட்கார வேண்டாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை மனசில் சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. சமைக்கிறீங்களோ, வண்டி ஓட்டுறீங்களோ, மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. தம் 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 தம். உடனே இந்த ஸ்விட்ச் வேர்டு சொல்லலாம். உடனே ஓவர் நைட்டில் மாறுமானா அந்த அதிர்வுகள் உள்ளே இருக்கணும். மெயினாக ஸ்விட்ச் வேர்டுங்கிறது இது பீஜ மந்திரம். ஸ்விட்ச் வேர்டுங்கிறத தாண்டி இது பீஜ மந்திரம். வேதிக் ஸ்விட்ச் வேர்டை தாண்டி இது பீஜ மந்திரம். பீஜ மந்திரம்னாலே என்ன? பீஜ் அப்படின்னாலே ஒரு விதைன்னு அர்த்தம். எப்படி ஒரு விதையிலேருந்து ஒரு மரம் வருதோ, சின்ன மந்திரமாக இருந்தாலும் பெருசாக அளவில் நம்மளுக்கு பலன்களை தரும். இப்போது மாலா மந்திரம் சொல்லக்கூடிய பெருசாக வரக்கூடிய மந்திரங்களை சிலதெல்லாம் 2 பேஜுக்கு 3 பேஜு கூட இருக்கும், இல்லை பெரிய பெரிய ஒரு பேராகிராஃபாக இருக்கும். இந்த மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் 1000 சொன்னாலே போதும். இந்த மாதிரி பீஜ மந்திரம் 1,00,000 உரு மினிமம் போடணும். 1,00,000 உரு எப்படி போடணும்னா, நீங்கள் ஒரு இந்த விரலில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சாண்டிங்னு இருக்கும். இந்த விரலில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அந்த ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு கவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 1,00,000 உரு இதை போட 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 போட, அதையும் நீங்கள் நாவசையாமல் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், அதனோட ஆற்றல், அதனோட அதிர்வுகளை, வைப்ரேஷனே வெரி ஹையாக இருக்கும். ஸோ இந்த தம்ங்கிற பீஜ மந்திரத்தை சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு செல்வ செழிப்பு, சம்பத்து, நல்ல உடல் நலன், ஆபத்திலிருந்து பாதுகாப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த தம். ஸோ இந்த தம் 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 ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க, சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கணக்கு வச்சுக்கணுன்னா அந்த கவுண்டரை வாங்கிக்கோங்க. இல்லைங்க நான் சொல்லி அப்படி மாளலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கட 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 கடன்னு எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு அதெல்லாம் வராதுங்க, நான் சமத்தாக உட்காந்து நோட் புக்கில் தம் தம் எழுதுகிறேன், ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரினா அப்படி கூட பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் இதனுடைய ஆற்றல் பேராற்றலர்.